வர வர இந்த Instagram, YouTubeலலாம் நம்ம மனசில் நினைக்கிறது கூட காட்டுறாங்க போல். ஸோ என் பையன் கருவேப்பிலை எப்படி வச்சாலும் சாப்பிட மாட்டான்னு பார்த்துட்டே இருந்தேன். ஸோ இந்த கருவேப்பிலை சாதம் வந்து என்னோடய ஃபீடில் வந்துட்டு இருந்தது. சரி ஓகே அதுதான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு அதை தான் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ சாதம் வச்சுட்டு அந்த கேப்பில் வந்து கருவேப்பிலை, பூண்டு அண்ட் பச்சை மிளகாய் இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஜாரில் எடுத்து வச்சுட்டு அன்றைக்கி பொரியலுக்கு வந்து அவரைக்காய் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணி தாளித்து விட்டுட்டேன். ஸோ அதை விட்டுட்டு இது வந்து நல்லா கொரப்பாக வந்து சீரகமும் உப்பு போட்டு லைட்டாக தண்ணி விட்டு ரொம்ப மையம் இல்லாமல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது ஒரு கடையில் வந்துட்டு எண்ணெய், தாளிப்பு, அதுக்கப்புறம் வந்து பருப்பெல்லாம் போட்டுட்டு வேர்க்கடலை ஆப்ஷனலாக நான் போட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக வந்து பெருங்காயம் எல்லாம் போட்டு தாளித்து விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அது வந்து தண்ணி இழுத்ததுக்கப்புறம் ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எலுமிச்சைப்பழம் புழிஞ்சு விட்டால் சாதம் ரெடி. ரொம்ப வந்து கருவேப்பிலை டேஸ்ட்லாம் வரல, எலுமிச்சைப்பழம் டேஸ்ட் தான் வந்தது. சூப்பராக இருந்தது ரைஸு. பிளேட் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி பண்ணி அன்றைக்கி லஞ்சை சூப்பராக முடிச்சிட்டோம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி லிவிங்.